ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம சூப்பரான பொரி உருண்டை தாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். நாங்க கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொரி உருண்டை தான் செஞ்சோம். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு வாணல்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சது பிறகு அத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு பதத்துக்கு நமக்கு வரணும். கைவிடாம கிளறி கொடுங்க. அப்பதான் பாகு பதம் வரும். ரொம்ப கல்லு போல கெட்டியா நமக்கு வரணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு திக்கான பதத்துல, மிட்டாய் பதத்துல நமக்கு கிடைச்சதுனாவே போதும். இப்ப கொதிக்குது. கொதிக்கிற சமயத்துல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாம கிளறி கொடுங்க. 1 கப் வெல்லம் அப்படின்னா 1/2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டான பதத்துல நமக்கு கிடைக்குங்க. பாருங்க, இப்ப கொதிக்கும்போது நல்லா பபிள்ஸா வருது. இதுதான சரியான பதம். நம்ம தண்ணீர விட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உருண்டை பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நம்ம இறக்கிடலாம். இப்போ பொரியை சேர்த்துக்கலாம். பொரி வந்துட்டு 3 கப் அளவுக்கு பொரி சேர்க்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பொரி சேர்க்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன்ல இருக்கக்கூடாது. 3 கப் அளவுக்கு நம்ம பொரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு உடனுக்குடன் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கீழே இறக்கி இந்த மாதிரி சூடா இருக்கும்போதே நம்ம பிடிக்கணும். கை பயங்கரமா சுடும். நீங்க வந்துட்டு ஒரு அரிசி மாவு இல்லாட்டினா லைட்டா ஆயில் இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க பிடிக்கலாம். 2 கை வச்சு சேர்த்து இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான உருண்டை கிடைச்சிரும். பாருங்க, படன்னு 2 பேரும் சேர்ந்து, நானும் எங்க அத்தையும் சேர்ந்து நாங்க பிடிக்கிறோம். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாவும் ஈஸியா வரும். எப்பவுமே பொரி உருண்டை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டியில சேர்த்துக்கோங்க. நாம் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்க மாதிரி அதிக குவான்டிட்டி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளால பிடிக்க முடியாது. எப்பவும் பிடிச்ச பழக்கம் இருக்கவங்களுக்கு சரியா போயிடும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக செஞ்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4-5 உருண்டை கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப்